ரெண்டு பேரும் பேசாம அமைதியா டிவி பாருங்க. தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்க, அப்புறம் கிச்சன்ல இருந்து கரண்டி பறந்து ஒரு ரெண்டு பேத்துக்கும். சரிம்மா, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். உன் பையன்கிட்ட சொல்லிடு. நீ உன் பொண்ணுக்கிட்ட சொல்லி வை. இப்போ ஏன் டைம், நான் தானே இருக்கிறதுலே சின்ன பையன். முதல்ல சின்சான் பார்க்கணும். அவகிட்ட ரிமோட்டை வாங்கி கொடு. ஆசையை பாரு, ஆசையை கஷ்டப்பட்டு ரிமோட்டுக்கு செல்லு தீந்து போய் நான் தான் போய் கடையில் வாங்கிட்டு வந்தேன். நீ ஏன் வாங்கிட்டு வந்த? வாங்கிட்டு இல்லை, நீ எப்படி டிவி பார்க்க முடியும்? சேனல் மாற்ற முடியும்? உட்காந்த இடத்துலையும் மாற்ற முடியுமா? முடியாதுல்ல, போ. இப்பதான் சொன்னேன், நான் உள்ள கூட போகல, அதுக்குள்ளேயே சண்டை போட்டு தொலைக்கிறீங்க. என்னதான் பண்றது? வேலை வாங்குற வரைக்கும் நான் உனக்கு பெரியவளா தெரியுவேன், ரொம்ப நல்லவளா தெரியுவேன். வேலை வாங்கி முடிச்சதுக்கப்புறம் உன் பையனை பார்த்தா பள்ளி வச்சுக்கிட்டு அவன்கிட்ட எல்லாம் தர சொல்லுவேல்ல. சரியான சுயநலவதி தானே நீ. என்னமோ பண்ணுங்க. உங்க அப்பா இந்நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு சமைக்கிறதுக்கு நான்வெஜ் ஏதாவது வாங்கிட்டு வந்துடுவாரு. நான் போய் அதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்றேன். உங்க ரெண்டு பேத்து கூட நின்னா இந்த நாள் புறாவும் தீராது. நான் போறேன். என்னமோ பண்ணுங்க. யாருக்கு பலம் அதிகமோ அவங்க ஜெயிச்சுக்கோங்க, ஆளை விடுங்க. ஆனா ஒண்ணு, பொருள் ஏதாவது நாசமாச்சு உங்க ரெண்டு பேத்தையும் போட்டு வெளுத்துருவேன், வெளுத்து. இந்த அம்மா பாரு எவ்வளோ சுயநலமாக இருக்குன்னு. காய்கறி வாங்க போகிறதுக்கோசரம் நீ வேணா பாவம் டிவி பார்க்காம இருக்கி போய் செல்லு வாங்கிட்டு வந்துக்கோன்னு சொன்னாங்க. நானும் நம்ம மேலே பாசத்தில் தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி செல்லெல்லாம் வாங்கிட்டு வந்தா இப்போ பையன் வந்தோன்னே என்னமோ பண்ணிட்டு போங்க. நான் சொல்கிறீங்க, பார்க்குறேன். என்னை மீறி அவன் எப்படி சேனல் மாத்திரம் நானும் பார்க்குறேன். என்ன குந்தானி இங்கேயே ஆட்டையை போட்டு உட்காந்துருவோப்பலையே. எப்படி கண்டுபிடிக்க, இவளை எப்படி துரத்தி விடுறது? சின்சான் போடுற டைம் வேறு ஆயிடுச்சே. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா. ஹலோ சிஸ்டர், ஒரு ஹெல்ப்பு, ஒரு அரை மணி நேரம் மட்டும் சின்சான் பார்க்க விடு. அதுக்கப்புறம் ரிமோட் நான் உனக்கே கொடுத்துறேன் ப்ளீஸ். நான் கஷ்டப்பட்டு கால் வலிக்க நடந்து போய் செல் வாங்கிட்டு வந்து ரிமோட்டுக்குள்ளே போட்டு பார்க்கலான்னு வெயிட் பண்ணால் மோப்பம் பிடிச்ச நாய் மாதிரி வந்து ரிமோட்டாக கேட்குறேன். அதெல்லாம் கொடுக்க முடியாது பட. இப்போ நீ கொடுக்க போகிறே இல்லையாடி? தமிழில் தானே சொன்னேன், ஏன் தமிழ் புரியறது இல்லையா? வேறு பாஷைக்கு மாறிட்டியா? அம்மா சண்டை போடாமல் பார்த்துக்கங்க டிவின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நானே ஆம்பளை பையனை அடக்க ஒடுக்கமாக இருக்கலான்னு நினச்சிட்ருக்கேன். தேவையில்லாமல் என்னை வம்பிழுத்தேன் என்னடா பண்ணுவேன்? இந்த சுபினை வேற மாதிரி பார்ப்பேன். எல்லாத்துலேயும் பார்த்தாச்சும் வேலையை பார்த்துட்டு போடா. ஏய் வேண்டாம், செல்லு தர முடியாது. ஓ, நீங்கள் செல்லு தரலைன்னா எங்களால் சேனல் மாற்ற முடியாதோ? எருடி மாற்றி காமிக்கிறேன். டிவியில் மாற்றுவேன். என்னடி பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்? வேணாண்டா சுபினி, நீ இப்போ தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன். நானே காலையிலேருந்து படிச்சுட்டு இப்போ தான் டிவி பார்க்கலான்னு வந்தேன். இவ்வளோ மணி நேரம் ரோட்டில் தானே விளையாண்டுருந்தேன். இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாண்டு தொலைச்சா இன்னும் உனக்கு பிரச்சனை. அதே தான் நானும் உன்னை கேட்குறேன். இவ்வளோ மணி நேரம் படிச்சுட்டு தான் இருந்தேன். இன்னும் கொஞ்சம் நேரம் படிச்சின்னா புத்தியாவது வளரும்ல. போ. எனக்கெல்லாம் நிறைய வளர்ந்துதான் இருக்குது, உனக்கு தான் வளரணும். போய் புக் எடுத்து படி. எக்ஸாம் இன்னும் 2-3 நாளில் வருது இல்லை? ஏதாவது படிக்கணும்னு உனக்கு தோணுச்சாடா? இங்கே பாரு, எனக்கு எப்போவுமே புத்தி இல்லை, அது எனக்கே தெரியும். நீ சொல்லி தான் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமும் எனக்கு கிடையாது. அதனால் நீ போய் உன் வேலையை மட்டும் பாரு. தேவையில்லாமல் என்னை அம்மா கிட்ட கூத்து விடணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் உன்னை கூத்துட வேண்டியது இருக்கும். சேனலை மாற்றாதடா. நீ தான் ரிமோட்டுக்கு செல்லு போட்டிய, செல்லு உங்கள்கிட்ட தானே இருக்குது. அப்புறம் என்ன, வச்சுக்கோ. நான் எப்படியோ மாற்றிட்டு போகிறேன், உனக்கு என்ன பிரச்சனை? என்னை டென்ஷன் பண்ணுறடா. மாத்தாதடா, தூர போடி, தூர போ. மனசின்னு போயிரு. ஏய் தம்பின்னு பார்க்குறேன், தேவையில்லாமல் பிரச்சனை இருக்காது. நானும் அக்கான்னு தான் பார்க்குறேன், பேசாமல் போயிரு. டேய் உன்னை ஏய் பொடி. தள்ளுடா உன்னை. மாத்தாதடி. ஐயோ என்னடி பண்ண? டிவி போச்சு. ஐயோ எனக்கு தெரியாது. நீதான். ஐயோ நீதாண்டி. ஐயோ மாட்டினா செத்தோம். என்னடி பண்ண? தானே உடச்ச, நீயே சொல்லு. என்னடி பண்ணுறது? பறக்கா சுற்றுவோண்டி. என்ன இந்த பிள்ளைங்க சத்தத்தை பண்ணடி? என்னடா பண்றீங்க? வாடி ஓடிடுவோம். ஆமாண்டா, இருந்தா செத்துருவோம். என்ன டிவி பாட்டு ஓடிட்டு? என்ன டிவி ஓடல, ஒரு மாதிரி வருது. ஐயோ, என்ன பண்ணி வச்சிருக்குது? ரிமோட் உடஞ்சி கிடக்கு, டிவியெல்லாம் ஒரு மாதிரி கிடக்கு. அதானே பார்த்தா ரெண்டு பேர்த்தையும் காணும். எங்கே போய் தொலைஞ்சாங்க? வாங்க வீட்டுக்கு 2 பேர் வருவீங்கல்ல, காலை உடச்சி அடுப்பில் வைக்கிறேன். இருந்த ஒரு டிவியும் போச்சு. சீரியல் நான் எதை கொண்டு பார்ப்பேன்? ஐயோ.